மகாபாரதத்தை எழுதிய வியாச பகவானுக்கு சுகதேவர் என்ற மகன் பிறக்கின்ற எத்தமிக்கின்ற போது அவன் கருவறையில் இருக்கும் போதே பிரம்மஞானத்தை பெறுகிறான். பிரம்மஞானத்தை பெற்றவன் அந்த சுகதேவர் 10 மாதம் கழித்து கூட பிறக்கவில்லையாம். ஏன் என்று கேட்டால், நாம் பிறந்தால் இந்த மாயை என்னும் ஆசையில் பிடிபட்டு நாம் இதிலே லயந்து போவோம். ஆகையால் மாயை என்னும் ஆசை நமக்கு வராமல் இருக்க ஒரே கோயிலாக இருக்கக்கூடிய தாயின் கருவறைதான் என்று அறிந்து உணர்ந்து தாயின் கருவறையிலேயே உலகை நோக்கி தவம் கிடந்தாராம், பரம்பரையை நோக்கி. அப்படி இருக்கின்ற போது இந்த வியாச பகவான் கண்ணனிடம் சொல்ல, சுவாமி இப்படி நேர்ந்திருக்கிறானே, என் மகன் பிறக்காமல் 12 மாதமாக இருக்கிறானே என்றார். அப்போது அங்கே கண்ணன் ஒரு வாக்குறுதி அளிக்கிறான். ஏ சுகதேவா, உன்னை இந்த உலக வாழ்க்கை மாயை ஒன்றும் செய்யாத அளவுக்கு நீ இருப்பாய், வருவாய் என்று அவர் வாக்குறுதி கொடுத்த பிறகே சுகதேவர் வெளியே வருகிறார். வந்தவுடனே உடனடியாக ஒரே நிமிடத்தில் நடந்து காடு சென்று தவம் மேற்கொண்டார். அப்படிப்பட்டவதான் பரிசித்து இறக்கின்ற தருவாயில் 7 நாளில் ஸ்ரீமன் பாகவதத்தை உபதேசித்தார். இப்படி வாழ்வியலை தன்னகத்தே இல்லாமல் நாம் உலகம் என்னும் வாழ்க்கையில் சிக்காமல் அவர் வாழ்ந்தார் என்றால் மிகப்பெரிய வியப்பக்கூடியதாக இருக்கும். சித்தர்கள் சொல்வது போல, மனதை மாயையில் இருந்து விடுவித்தால் மட்டுமே உண்மையான அமைதியை காண முடியும். சுகதேவர் அதற்கு ஒரு மிகச்சிறந்த முன்னுதாரணமாக இக்கதையின் கூற்றாக சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.